பெண்கள் உத்தியோகம் பார்ப்பது தெய்வத்தின் குரல் இரண்டாம் பகுதி. அப்புறம் கல்யாணமும் ஆகாமல் வெறுமே வீட்டில் உட்கார்ந்து கொண்டிருக்கிற பெண் படித்து வேலைக்கு போய் 2 காசு தான் கொண்டு வரட்டுமே, கல்யாண செலவுக்கு அது உதவுமே என்கிற எண்ணத்தில் பெண்களை உத்தியோகத்துக்கு அனுப்புகிற வழக்கம் ஆரம்பித்தது. முதலில் வெட்கப்பட்டு கொண்டு அவளே சம்பாதித்து கல்யாணம் பண்ணி கொள்ளும்படியாக விடுவது தகப்பனாருக்கு ரொம்ப அவமானம் என்ற உணர்ச்சியோடு வேலைக்கு அனுப்பினார்கள். நல்ல யௌவனத்தில் சித்த விகாரங்களை தூண்டிவிடுகிற சூழ்நிலையில் இப்படி பெண்களை விடுகிறோமே என்று அப்போது கொஞ்சம் பயம், கவலை எல்லாமும் இருந்தது. ஆனாலும் போக போக என்ன ஆயிருக்கிறது என்றால் குளிர் விட்டு விட்டது. ஜனகர் மாதிரியான ராஜ ரிஷிகளே கன்னியா பெண்ணை கல்யாணமாகாமல் வைத்து கொண்டிருப்பது வயிற்றில் நெருப்பை கட்டி கொண்டிருக்கிற மாதிரி என்று பயந்ததாக புராணங்களில் பார்க்கிறோம். அந்த விவஸ்தை இப்போது கெட்டுவிட்டது. கட்டு விட்டு போச்சு. அவமானமாக முதலில் நினைத்ததே இப்போது நாகரிக முன்னேற்றத்துக்கு அடையாளமாக ஆகிவிட்டிருக்கிறது. பெண்ணை பெற்றவர்கள் தங்கள் பொறுப்பு உரைக்காமல் கூச்சம், கவலை, பயம் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தங்கள் பெண் பெரிய உத்தியோகம் பார்க்கிறாள் என்று பெருமைப்படுகிற அளவுக்கு நம் தர்மம் ஹீன ஸ்திதி அடைந்திருக்கிறது. உத்தியோகம் பார்க்கிற பெண்கள் என்னிடம் ப்ரமோஷன் ஆவதற்கு அனுகிரகம் கேட்கிறதும், நானும் கண்டும் காணாத மாதிரி இருந்து கொண்டு எல்லோருக்கும் நல்ல சாமியாராக பெயர் வாங்கி கொள்வதாகவும் ஆகியிருக்கிறது. பெண்கள் உத்தியோகம் பார்ப்பதால் பொருளாதார ரீதியிலே உண்டாகியிருக்கிற ஒரு அனர்த்தத்தை யாரும் கவனித்ததாக தெரியவில்லை. எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம், வேலையின்மை பிரச்சனையைத்தான் சொல்கிறேன். சில வருஷங்களுக்கு முந்தி கல்யாணமாகிற வரையில் பெண் வேலை பார்க்கட்டும், இதனால் அவள் கல்யாணமாகவில்லையே என்பதை நினைத்து நினைத்து அழுது கொண்டு வீட்டோடு இருக்காமல் அவளுக்கு ஒரு போக்காக இருக்கும். அதோடு கூட பண சம்பந்தமானதாக பணப்பட்டு விட்ட கல்யாணத்தில் வரதட்சணை மற்ற செலவுகளுக்கு அவளுடைய சம்பாத்தியத்தில் இருந்தே மிச்சம் பிடித்து சேமிக்கலாம் என்ற எண்ணத்தில் ஒரு பெண்ணை விவாகம் வரையில் வேலைக்கு விடுவதாகவும் அப்புறம் நிறுத்தி விடுவதாகவும் இருந்தது. புக்ககத்தகாரர்களுக்கு புருஷனும் அந்த பெண்ணு கல்யாணத்துக்கு பிறகு வேலைக்கு போவதை நிஷித்தமாக, அதாவது இழுக்காக நினைத்தார்கள். ஆனால் வர வர இந்த பிராமண சமூகத்துக்கு இந்த ஒரு நூற்றாண்டாக ஏற்பட்டிருக்கிற பணத்தாசையில் இதுவும் மாறி இப்போது கல்யாணமான பிற்பாடும் அவள் உத்தியோகத்துக்கு போவது என்ற வழக்கம் வந்திருக்கிறது. இதனால் சிசு ரட்சணை, குழந்தை வளர்ப்பு முதலான தாய் குலத்தின் உயர்ந்த கடமைகள் கெட்டுப்போய் வெள்ளைக்கார தேசங்கள் மாதிரி குடும்பம், பெற்றோர், குழந்தை எல்லாம் ஹிருதயபூர்வமாக கட்டுப்பாடு இல்லாமல் பிஸ்னஸ் போல் ஆகியிருப்பது ஒரு பக்கம் இருக்கட்டும், எக்கனாமிக் ரீதியில் இதனால், அதாவது பொருளாதார ரீதியில் இதனால் உண்டாகியிருக்கிற கெடுதலை பார்க்கலாம். இப்போது வேலை இல்லை வேலை இல்லை என்று லட்சக்கணக்கில் ஆண்கள் திண்டாடுகிறார்கள். அதே சமயம் இன்னொரு பக்கம் பல குடும்பங்களில் புருஷன் உத்தியோகம் பார்ப்பது மட்டும் இல்லாமல் ஸ்திரீயும் வேலைக்கு போகிறாள். அவன் மட்டும் வேலைக்கு போய் இவள் வீட்டில் இருந்தால் இவள் பார்க்கிற வேலை உத்தியோகம் இல்லாத ஒரு ஆணுக்கு கிடைக்குமல்லவா? ஆனாலும் தன் பொண்டாட்டியை தன் சம்பாத்தியத்துக்குள்ளேயே கட்டும் கெட்டுமாக வைத்து காப்பாற்றுவதுதான் கௌரவம் என்றில்லாமல் புருஷன் அவளையும் வேலைக்கு விட்டு அவளும் தான் காசு கொண்டு வரட்டுமே என்று இருக்கிறான். முதலில் தாயார் தகப்பனார் மானமில்லாமல் பெண்களை வேலைக்கு விடுகிறார்கள். அப்புறம் புருஷனும் அதையே பண்ணுகிறான். அந்த பெண்ணும் இதையே ஒரு பெருமையாகவே நினைக்கிறது. ஆபீஸுக்கு போய் உத்தியோக புருஷியாக இருந்த பிறகு வீட்டில் அடைபட்டு கிடக்க பிடிக்க மாட்டேன் என்கிறது. ஸ்வயமாக சம்பாதித்தால் புருஷன் தட்டி கேட்காமல் தன் இஷ்டப்படி செலவழித்து கொள்ளலாமே என்றிருக்கிறது. வீட்டோடு இருந்தால் அடைபட்டு கிடப்பது என்று அர்த்தமில்லை. நம்முடைய சாஸ்திரங்கள், புராணங்கள் தாய் பாஷையிலும் சமஸ்கிருதத்திலும் இருப்பதற்கு குறைவே இல்லை. அவற்றிலே ஒரு ருசியை ஏற்படுத்தி கொண்டால் நாளெல்லாம் படித்தாலும் போதாமல் ஜன்மா முழுக்க படித்து கொண்டு சந்தோஷமாக இருக்கலாம். பல பெண்கள் சத்சங்கங்களாக சேர்ந்து ஒவ்வொரு வீட்டில் இவற்றை படிக்கலாம். கிளப்போ என்றோ ஸ்தாபனம் என்றோ போர்டு போட்டுக்கொண்டு காரியாலயம் மாதிரி இல்லாமல் வீடுகளிலேயே இதை செய்யலாம். மெம்பர், பிரசிடென்ட் மாதிரி பதவிகள் உண்டாக்காமல் இவற்றுக்காக போட்டு சண்டைகள் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதால் இப்படி சொல்கிறேன். இதோடு கூட மடம், ஆலயம் முதலியவற்றுக்கான சுத்தமான மஞ்சள் குங்குமம் பண்ணி கொடுப்பது, முனை முறியாத அக்ஷய் பொறுக்கி கொடுப்பது போன்ற காரியங்கள் செய்தால் பெரிய சமூக தொண்டாக இருக்கும். ஸ்திரீ தத்துவம், பெண்மை என்ற உயர்ந்த சரக்கு பறிபோகாமலே இப்படிப்பட்ட சத்காரியங்களை பண்ணி வந்தால் வீட்டோடு இருப்பது அடைபட்டு இருப்பதாக இருக்காது. ஆத்ம சுதந்திரத்துக்கு வழி ஆனந்தமாக இருக்கும். ஸ்திரீ தத்துவமும் இழந்து கொண்டு துராசைக்கு பெருக்கி கொண்டு உத்தியோகத்திற்கு போவதை விட இதுதான் ஸ்ரேயஸ். இயல்பாகவும் பெண்களுக்கு எடுத்தது இதுவே. வீட்டில் அடைபட்டில்லை என்று ஆபீஸுக்கு போவதால் எத்தனை தப்புகளுக்கு இடம் கொடுத்து போகிறது. பெண் விடுதலை என்று பெரிதாக சொன்னாலும் ஆபீஸில் எத்தனை பேருக்கு அடங்கி பதில் சொல்லும்படி இருக்கிறது. இப்படி இருப்பதில் வாழ்க்கையில் தான் நிம்மதி உண்டா? நிம்மதியாக சமைத்து போட்டு சாப்பிடுவது குழந்தை குட்டிகளின் வாஸ்தவத்தை
பூரணமாக அனுபவிப்பது என்பதெல்லாம் இந்த விடுதலையில் உண்டா? சொல்லி என்ன பிரயோஜனம்? அவரவருக்கும் சுயநலம் என்று அவரவர் நினைத்து கொண்டிருக்கிற ஒன்றுதான் முக்கியமாக இருக்கிறதே தவிர, சமூகத்தில் பிரத்தியார் கஷ்டப்பட நாம் காரணமாக இருக்கக்கூடாது என்ற நியாய உணர்ச்சி கொஞ்சம் கூட இல்லை. புருஷன் பொண்டாட்டி என்று சில குடும்பங்களில் இரட்டை சம்பாத்தியமும், வேறு குடும்பங்களிலோ 2 பேரில் ஒருத்தருக்கும் உத்தியோகம் இல்லாமல் பரிதாபமாகவும் இருக்கிற நிலையில் கல்யாணமாக பிறகாவது பெண்கள் வேலைக்கு போவதை நிறுத்தி கொண்டால், அத்தியாவசிய வேலை பார்த்தே ஜீவிக்க வேண்டிய ஒரு புருஷனுக்கு அந்த வேலை கிடைத்து அந்த குடும்பம் உருப்படுமே என்ற பிரஜை வர வேண்டும். பெண்களை சரிசமம் பண்ணுகிறோம் என்கிறவர்களும் இந்த விஷயத்தை கவனிக்க வேண்டும். சரிநிகர் சமம் என்கிற வாதம் எதில் வரலாம் எதில் வரக்கூடாது என்ற விவஸ்தையே இக்காலத்தில் தெரியவில்லை. ஒவ்வொன்றும் ஒரு விதமாக இருக்க வேண்டும். அப்படித்தான் பிரபஞ்சம் வாழ்க்கை ஏற்பட்டிருக்கிறது. எல்லாம் ஒரே விதமாக ஆக வேண்டும், அதுதான் சரி சமம் என்ற வாதமே அடியோடு தப்பு. அப்படி ஆக்கினால் இயற்கையான வாழ்க்கை முறையே பாழாகிவிடும். ஒன்றொன்றும் இயற்கைப்படி சமூகத்தின் மொத்த வாழ்வுக்கு அனுகூலமாக எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இருப்பதுதான் அதற்கு நிறைவு. அதிலேதான் அதற்கு நிஜமான சௌக்கியம் உண்டு. இந்த நிறைவை விட்டுவிட்டு செயற்கையாக சமத்துவம் என்று ஒன்றை ஏற்படுத்தி கொண்டு அதற்காக ஓடுவதில் இண்டிவிஜுவல் ஆகவும் தனி நபரளவிலும் நிஜமான நிறைவு அவரவருக்கு உண்டாவதில்லை. குடும்பம், சமூகம் இவற்றின் வாழ்க்கையும் இதனால் கெட்டே போகிறது. இயற்கைப்படி பெண்கள் தானே பிள்ளை பெற வேண்டும் என்று வைத்திருக்கிறது. நாம் எவ்வளவு சமத்துவம் சண்டை போட்டாலும் அதை மாற்ற முடியாதல்லவா? பிள்ளையை பெற்றவளே அதை சவரட்சணை பண்ணுவது, அதற்கு கிரகலட்சுமியாக இருப்பது என்பதுதான் பெண்களுக்கு இயற்கையான தர்மம். அதை பண்ணுவதால் அவர்களுக்கு ஒரு குறைவும் இல்லை, அதை விட்டதால் உயர்வும் இல்லை. அதனால் சமப்படுத்துகிற பேச்சுக்கு இங்கே அர்த்தமில்லை.